ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு நேத்ரா த்ரெட் ஆர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஆஃப்ரிக்கன் ஃப்ளவர் செஞ்சு அதை நான் ஒரு பவுச் மாதிரி யூஸ் பண்ண போகிறேங்க. இதை நார்மலாக நீங்கள் இதே மாதிரி ஃப்ளவர் செஞ்சு ஒரு பால் மாதிரி அந்த பேக் கூட செஞ்சுக்கலாங்க. நான் இந்த மாதிரி ஒரு ஆஃப்ரிக்கன் ஃப்ளவர் செஞ்சு ஒரு குட்டி பவுச், இயர்ஃபோன் வைக்கிறது, இல்லை நீங்கள் யாருக்காச்சும் ரிட்டன் கிஃப்ட் கூட கொடுக்கலாங்க. இப்போ பர்த்டேலாம் வந்துச்சுன்னா அதில் சாக்லேட்ஸ் வச்சு கொடுக்கலாம், இயர்ஃபோன்ஸ் வச்சுக்கலாம், காயின் பவுச்சாக யூஸ் பண்ணிக்கலாம், எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 3mm ஹூக் சைஸ் யூஸ் பண்ணியிருக்கேங்க. இப்போ இந்த ஆஃப்ரிக்கன் ஃப்ளவர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த சென்டரில் இருக்க எல்லோ கலர் பண்ண போகிறோம். நம்ம எல்லோ கலர் நூல் எடுத்துருக்கேங்க. இப்போ நான் மேஜிக் ரிங் பண்ணுறேன். அதாவது என்னோடய விரல் சுற்றி நூல் எடுத்துக்கிறேன். இப்போ என் விரல் மேலே 2 நூல் இருக்கா, அதில் செகண்ட் ஒன்னை ஃபஸ்ட் ஒன்க்கு அடியில் ஹூக்கை விட்டு எடுக்கணும். இப்போ அப்படியே ஒரு 3 செயின்ஸ் போட்டுக்கிறேன். எதுக்கு இந்த 3 செயின்ஸ்னால் ஒரு டபுள் க்ரோஷெட்டுக்காக. இப்போ 3 செயின் போட்டேன். இப்போ அந்த ரவுண்டுக்குள்ளே இன்னொரு டபுள் க்ரோஷெட் போடணுங்க. ஹூக் மேலே ஒரு டைம் யான் சுற்றிட்டு அப்படியே அந்த சென்டரில் ஹூக்கை விட்டு அந்த யான் எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஹூக் மேலே 3 லூப் இருக்கா, 2 நான் வெளியில் எடுக்கிறேன். இப்போ லாஸ்ட் 2. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா டுட்டோரியல் வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம், அது கூட பார்த்துக்கோங்க. இப்போ நான் ஒரு செயின் போட்டுட்டு மறுபடி ஒரு 2 டபுள் க்ரோஷெட் அந்த ரவுண்டுக்குள்ளேயே போடுறேங்க. இதே மாதிரி மொத்தம் 6 போடணுங்க. அப்போ மொத்தம் 12 டபுள் க்ரோஷெட் வரும். ஸோ நான் ஃபுல்லாக போட்டு உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறது காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் போட்டேன். இப்போ கடைசியாக அந்த 2 டபுள் க்ரோஷெட் போட்டதுக்கப்புறம் ஒரு செயின் போட்டுட்டு ஃபஸ்ட்டாக ஒரு 3 செயின் போட்டோம்ல, அதில் 3rd செயினில் போயிட்டு நான் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ அப்படி நான் ஒரு செயின் போட்டு கட் பண்ணிக்கிறேங்க. ஏன்னா அடுத்து நான் வேறு கலர் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் இந்த எல்லோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஒரு செயின் போட்டு யான் கட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நல்லா டைட் பண்ணிவிடுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ப்ரௌன் பண்ண போகிறோம். இப்போ நான் ஸ்லிப் நாட் போட்டுக்கிறேன். ஸ்லிப் நாட்னால் ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு முடிச்சு தான். இந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டுட்டு இதுக்கு முன்னாடி பண்ணோம்ல, அதில் அந்த செயின் 1 போட்டு ஒரு ஸ்பேஸ் வந்திருக்கும்ல, அந்த ஸ்பேஸில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அந்த செயின் 1 போட்ட ஸ்பேஸில் ஹூக்கை கொடுத்து அந்த ப்ரௌன் கலர் யானை இந்த பக்கம் எடுத்துட்டு ஒரு 3 செயின்ஸ் போட்டுக்கோங்க. எதுக்கு இந்த 3 செயின்ஸ்னால் ஒரு டபுள் க்ரோஷெட்டுக்காக தான். 1 2 3. இப்போ அதே ஸ்பேஸில் நான் இன்னொரு டபுள் க்ரோஷெட் கூட போடுறேங்க. இப்போ நான் டபுள் க்ரோஷெட் போட்டேன்னா இப்போ ஒரு செயின் போட்டு மறுபடி அதே ஸ்பேஸில் 2 டபுள் க்ரோஷெட் போடணும். 1 2. ஓகேவா? இப்போ அடுத்து அந்த செயின் 1 போட்ட ஸ்பேஸ் இருக்குல்லங்க, அதில் போயிட்டு 2 டபுள் க்ரோஷெட், ஒரு செயின், 2 டபுள் க்ரோஷெட். இப்போ நான் அடுத்த செயின் ஸ்பேஸில் போடுறேங்க. அதாவது 2 டபுள் க்ரோஷெட், ஒரு செயின், 2 டபுள் க்ரோஷெட் எல்லாமே அந்த செயின் 1 ஸ்பேஸில் தான் போடணும். இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் போட்டேன். இப்போ முதல்ல ஒரு 3 செயின் போட்டோமா, அதில் 3rd செயினில் போயிட்டு நான் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நான் இந்த ப்ரௌன் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேங்க. ஸோ நான் இதை ஒரு செயின் போட்டு அப்படியே கட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான்.
இப்போ நெக்ஸ்ட்டு நான் வந்து பிங்க் கலரில் பண்ண போகிறேங்க. இப்போ நான் பிங்க் வந்து ஸ்லிப் நாட் போட்டு எடுத்திருக்கேன். இப்போது அந்த பூ இருக்குல்ல, அந்த பூவோட டாப்புக்கு நேராக மேலே, அதாவது இப்போது ஒரு ஸ்பேஸில் வந்து 2 டபுள் க்ரோஷெட், ஒரு செயின், 2 டபுள் க்ரோஷெட் போட்டோம்ல, அதுக்கப்புறம் இன்னொன்று போட்டிருப்போம். அந்த 2க்கும் நடுவில் தாங்க நம்ம இப்போ ஒர்க் பண்ண போகிறோம். நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 செயின் போட்டுக்கிறேன். இந்த 3 செயின் வந்து ஒரு டபுள் க்ரோஷெட்டுக்காக மொத்தம் 7 டபுள் க்ரோஷெட் போடணுங்க. நம்ம ஆல்ரெடி 3 செயின் வந்து ஒரு டபுள் க்ரோஷெட்டுக்காக சொல்லிட்டோம். ஸோ நான் இன்னும் 6 டபுள் க்ரோஷெட் மட்டும் இந்த ஸ்பேஸில் போட்டுக்கிறேன். எங்கே போடுறேன்னு தெரியுதுல, உங்களுக்கு குழப்புது அப்படின்னா அந்த நம்ம சென்டரில் உள்ள எல்லோ கலர் பூ போட்டோம்ல, அந்த டாப்புக்கு நேராக போடணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கரெக்டாக வந்துடும். இதே மாதிரி அந்த ஃப்ளவரோட எல்லா டாப்லேயும் ஒவ்வொரு இதுலேயும் போயிட்டு 7 டபுள் க்ரோஷெட் போட்டுக்கோங்க. ஃபுல்லாக போட்டுட்டு நான் வந்து காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. இப்போ பாருங்கள், நான் வந்து போட்டுட்டேன். இப்போ ஃபஸ்ட்டாக ஒரு 3 செயின் போட்டிருப்போம்ல, அதில் 3rd செயினில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த கலர் இதோடு ஸ்டாப் பண்ணுறேன். ஸோ நான் ஒரு செயின் போட்டு கட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கலர் பண்ணலாம். ஹெக்ஸகன் ஷேப்பில் வருங்க ஆஃப்ரிக்கன் ஃப்ளவருங்கிறது. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, இதுக்கு ஒரு பார்டர் மாதிரி கொடுக்க போகிறோங்க. அதாவது அந்த 7 டபுள் க்ரோஷெட் போட்டோம்ல, அந்த 7 டபுள் க்ரோஷெட்டுக்கும் மேலே இருக்க செயினில் தான் நான் வந்து இப்போ ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு செயினில் நான் வந்து அடுத்த கலரை ஹூக்கை கொடுத்து இந்த பக்கம் எடுத்துட்டு ஒரே ஒரு செயின் போட்டுக்கிறேன். இது வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷெட்டுக்காக. ஸோ இப்போ நான் அந்த 7 செயினில் ஒரு செயினில் ஒர்க் பண்ணிட்டேன். மிச்சம் இருக்க 6 செயினில் நான் வந்து சிங்கிள் க்ரோஷெட் போட போகிறேங்க. கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த 7 டபுள் க்ரோஷெட் போட்டோம்ல, அது மேலே ஃபுல்லாக சிங்கிள் க்ரோஷெட் போடுறோம் இப்போது. இப்போ பாருங்கள், நான் வந்து 7 போட்டேன். இப்போ என்ன பண்ணணுன்னா, கீழே அந்த ப்ரௌன் கலர் இருக்குல்ல, அதில் அந்த செயின் 1 போட்டிருப்போம்ல, அந்த ஸ்பேஸில் ஹூக்கை கொடுத்து சிங்கிள் க்ரோஷெட் போடணும். இந்த மாதிரி கிடைக்குங்க. திருப்பி இந்த 7 செயின் மேலேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷெட் போடணும். போட்டுட்டு அந்த ப்ரௌன் கலரில் ஒரு செயின் 1 ஸ்பேஸ் இருக்கும்ல, அந்த ஸ்பேஸ்க்குள்ளே ஹூக்கை கொடுத்து ஒரு சிங்கிள் க்ரோஷெட் போடணும். ஓகேவா? இந்த மாதிரி இந்த ரவுண்ட் ஃபுல்லாகவே போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து போட்டேன். கடைசியாக முடிக்கும்போது அந்த செயின் 1 ஸ்பேஸில் போட்டுட்டு தாங்க முடிக்கணும். ஃபஸ்ட்டாக ஒரு செயின் போட்டிருப்போம்ல, அதில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடுங்க. இப்போ நான் அப்படியே ஒரு செயின் போட்டு கட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட்டு நான் வந்து மறுபடியும் இன்னொரு பார்டர் மாதிரி கொடுக்க போகிறேன். அதுக்கு வந்து நான் வந்து க்ரே கலர் யூஸ் பண்ணியிருக்கேங்க. இப்போ பாருங்கள், இந்த கார்னர் இருக்குல்லங்க, அதாவது இந்த ஹெக்ஸகன் ஷேப்போட கார்னர், அதில் மட்டும் வரும்போது மட்டும் ஒரு சிங்கிள் க்ரோஷெட், ஒரு செயின், ஒரு சிங்கிள் க்ரோஷெட் போடணும். மற்ற எல்லா இடத்துலையுமே சிங்கிள் க்ரோஷெட் போட்டுட்டு தான் போகணும். ஏன் கார்னரில் மட்டும் அப்படி போடுறோன்னா, அப்போ தான் உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக வருங்க. அதுக்காக இப்போது நான் வந்து அதாவது அந்த 7 டபுள் க்ரோஷெட்டோட சென்டர் தான் கார்னராக வரும். அதனால் கரெக்டாக அந்த சென்டரில் ஹூக்கை குத்தி நான் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ நான் க்ரே கலரை இந்த பக்கம் எடுத்துட்டு ஒரு செயின் போட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக. இது வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷெட்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம முடிக்க போகிறப்ப இந்த இடத்துல ஒரு சிங்கிள் க்ரோஷெட்டும் ஒரு செயினும் போட்டு நம்ம முடிச்சுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து குழம்பும், அதுக்காக தான் நான் இப்படி சொல்கிறேன். இப்போ அதுக்கு அடுத்து இருக்கிற எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷெட் போட்டுக்கோங்க. அதாவது இப்போ நம்ம ப்ரௌன் கலர் செயின் ஸ்பேஸில் கொடுத்து ஒரு சிங்கிள் க்ரோஷெட் போட்டோம் பார்த்தீங்களா, அது மேலே வந்து ஒர்க் பண்ணக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த 7 தான் வரணும். இப்போ அந்த சென்டரை விட்டுட்டு அடுத்த 3 போடணும். நான் சொல்கிறது புரியுதா? கார்னரில் வரும்போது மட்டும் ஒரு சிங்கிள் க்ரோஷெட், ஒரு செயின், ஒரு சிங்கிள் க்ரோஷெட் போடணும். போட்டுட்டு அடுத்து 3 சிங்கிள் க்ரோஷெட் போடணும். அந்த செயின் 1 ஸ்பேஸ்லேருந்து சிங்கிள் க்ரோஷெட் போட்டோம்ல, அதில் ஒர்க் பண்ணக்கூடாது. அதுக்கு அடுத்து 3 போடணும். இப்போ அடுத்து கார்னர் வந்துடும். ஸோ அப்போ அந்த கார்னர் வரும்போது ஒரு சிங்கிள் க்ரோஷெட், ஒரு செயின், ஒரு சிங்கிள் க்ரோஷெட் போடணும்.
திருப்பி 3 சிங்கிள் க்ரோஷெட் போடணும். அந்த சென்டரில் போடக்கூடாது, அடுத்து 3 போடணும். அப்போ கார்னர் வந்துடும். இதே மாதிரி தாங்க இந்த ரவுண்டு ஃபுல்லாக போடணும். முடிக்கும்போது என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு செயின் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணதுனால அந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷெட், ஒரு செயின், ஒரு சிங்கிள் க்ரோஷெட் போடணுமா. அந்த செயின் வந்து சிங்கிள் க்ரோஷெட் போட்டதுக்கு நம்ம கணக்கு வச்சுருக்கோம். ஸோ அப்போ அந்த இடத்துல முடிக்கும்போது இன்னொரு சிங்கிள் க்ரோஷெட், ஒரு செயின் போட்டுட்டு அந்த ஃபஸ்ட்டாக போட்ட செயினில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இப்போ பாருங்கள், நான் வந்து லாஸ்ட்டு வந்துட்டேன். நான் சொன்ன மாதிரி தாங்க ஒரு சிங்கிள் க்ரோஷெட் போட்டுட்டு ஒரு செயின் போட்டுட்டு தான் முடிக்கணும். ஸோ இப்போ நான் வந்து சிங்கிள் க்ரோஷெட் போடுறேன். இப்போ ஒரு செயின் போட்டு ஃபஸ்ட்டாக போட்ட செயினில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இப்போ இந்த யானை வந்து கட் பண்ணிடாதீங்க. நம்ம இது ரெண்டையும் சேர்த்து வச்சு அப்படியே ஜாயின் பண்ணிடலாங்க. இப்போ நான் வந்து இது ரெண்டையும் ஜாயின் பண்ணி எப்படி ஒரு குட்டி பவுச் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இதோட நல்ல பக்கமும் ஃபேஸ் பண்ணி வர மாதிரி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து நம்மளை ஃபேஸ் பண்ணி கெட்ட பக்கம் இருக்கணும். அப்போ தான் பின்னிட்டு நம்ம திருப்பணுங்க கரெக்டாக. இப்போ நான் 2 நல்ல பக்கத்தையும் ஃபேஸ் பண்ணி வச்சுட்டேன். வச்சுட்டு இந்த கார்னர் கீழே ஃபுல்லாக நம்ம வந்து தைச்சிட்டு போகிறோம். மேலே மட்டும் விட போகிறோங்க. இப்போது நீங்கள் இப்படியே ஒரு சிங்கிள் க்ரோஷெட் போட்டுட்டு போகலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஊசியை வச்சு தைச்சிக்கலாங்க. நான் வந்து இப்போ அப்படியே சிங்கிள் க்ரோஷெட் போட போகிறேன். அதாவது இதில் இருக்க ஃபஸ்ட்டு செயினும் நம்ம இன்னொரு ஃப்ளவர் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் இருக்க செயினுக்கும் சேர்த்து ஹூக்கை கொடுத்து சிங்கிள் க்ரோஷெட் போடணும். அதே மாதிரி தாங்க இந்த ரவுண்ட் ஃபுல்லாகவே போடணும். 2 செயினையும் கம்பைன் பண்ணி ஹூக்கை கொடுத்து ஒரு சிங்கிள் க்ரோஷெட் அந்த மாதிரி இந்த இது கீழே வரைக்கும் ஃபுல்லாக போட்டுக்கோங்க. நான் ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குங்கிறத. இப்போ பாருங்கள், நான் வந்து முடிச்சிட்டேன். ஸோ நான் இதை அப்படியே ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கட் பண்ணிட்டேன். இப்போ டைட் பண்ணிக்கோங்க, யான்ஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அப்படியே திருப்பிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்மளோட பவுச் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதோடு விட்டுக்கலாங்க. நான் இப்போ இதில் வந்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, டாப்பில் வந்து ஒரு செல் ஸ்டிச் மாதிரி போட போகிறேங்க. ஸோ நம்மளோட பவுச் வந்து இன்னும் அழகாக இருக்கும். அது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நான் சொல்கிறேன். அதுக்கு நான் வந்து ஒரு டார்க் பிங்க் கலர் யான் எடுத்திருக்கேங்க. அதாவது அந்த 3 செல் ஸ்டிச் வரணும். ஸோ இந்த கார்னரில் நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேங்க. இப்போ இந்த கார்னரில் பார்த்திங்கன்னா ஒரு செயின் போட்டுக்கோங்க. இது வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷெட்டுக்காக. இப்போ அடுத்து ஒரு 2 செயின் விட்டுட்டு 3வது செயினில் பார்த்திங்கன்னா ஒரு 6 டபுள் க்ரோஷெட் போடணும். 6 டபுள் க்ரோஷெட் சேர்ந்து போடுறது தான் ஒரு செல் ஸ்டிச்சுங்க. இப்போ வந்து இந்த பக்கம் 3, அந்த பக்கம் 3 வர மாதிரி நான் பண்ண போகிறேன். இப்போ நான் 2 செயின் விட்டுட்டு 3வது செயினில் போயிட்டு நான் வந்து 6 டபுள் க்ரோஷெட் போடுறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து 6ம் போட்டேன். இப்போ 2 செயின் விட்டுட்டு அடுத்த செயினில் போயிட்டு சிங்கிள் க்ரோஷெட் போடணும். இப்போ அடுத்து 2 செயின் விட்டுட்டு ஒரு செல் ஸ்டிச், அதாவது 6 டபுள் க்ரோஷெட் போடணும். அடுத்து 2 விட்டு சிங்கிள் க்ரோஷெட் போடணும். அதே மாதிரி இந்த சைடு 3 வரும், அந்த சைடு 3 வருங்க. அப்படி கண்டினியூஸாக போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு சைடு முடிச்சிட்டோம். இப்போ இந்த சைடு ஸ்டார்ட் பண்ணவும் ஒரு சிங்கிள் க்ரோஷெட் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் செயின்ஸுக்கு கரெக்டாக வரும். ஃபஸ்ட்டு இருக்க செயினில் சிங்கிள் க்ரோஷெட் போட்டுட்டு அதுக்கப்புறம் நார்மல் அதே தான் 2 செயின் விட்டு செல் ஸ்டிச், அடுத்து 2 செயின் விட்டு சிங்கிள் க்ரோஷெட், இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ஒரு செயின் போட்டோம் பார்த்திங்களா, அதில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணுங்க. இப்போ நான் ஃபுல்லாக போட்டேன். ஸ்டார்ட் பண்ண செயினில் வந்து நான் வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுறேன். அவ்வளோதான். இப்போது ஒரு செயின் போட்டு கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்மளோட மினி பவுச் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நான் இதில் வந்து ஒரு பட்டன் வச்சு தைக்க போகிறேங்க. நான் தைச்சிட்டு காட்டுறேன். நான் இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் டைப் பட்டன் வச்சு தைச்சிருக்கேங்க. ஸோ நம்ம காயினோ இயர்ஃபோன்ஸு யாருக்காவது கிஃப்ட் கொடுக்கும்போது சாக்லேட்ஸ் கூட ஈஸியாக வச்சுக்கலாம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக வேறு ஒரு வீடியோவில் உங்கள் எல்லோரையும் வந்து மீட் பண்ணுறேன். நன்றி.